Hello friends, welcome back to Happy Students YouTube channel. போன வீடியோல நம்ம எப்படி ஒரு டெரைன் நமக்கு கேம்காக செட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். அந்த டெரைனுக்கு எப்படி ட்ரீ செட் பண்றது, நம்ம கார்ல எப்படி ரிஜிட் பாடி செட் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். இந்த ரிஜிட் பாடி அப்படின்னா என்ன, எதுக்காக நம்ம கேம்ல ஒரு காம்பனன்ட் ரிஜிட் பாடி கொடுக்குறோம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், இந்த கார் எடுத்துக்கோங்க. இந்த கார்ல ரிஜிட் பாடி அப்படின்ற ஒரு காம்பனன்ட் இருக்கு. ஸோ இப்போ இந்த கார் வந்து நான் இப்போ டெரைனோட வச்சிருக்கேன். இதை நான் கொஞ்சம் உயரத்தில் வச்சா கூட, ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த உயரத்தில் வச்சிருக்கேன். இப்போ நான் அந்த கேமை ப்ளே பண்ணேன் அப்படின்னா அந்த கார் தரையில விழுந்து அதுக்கப்புறம் தான் கேம் மூவ் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த கார் வந்து ஃபர்ஸ்ட் தரையில விழுந்து தான் மூவ் ஆகுது. கரெக்டா? ஸோ இதுதாங்க ரிஜிட் பாடியோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த ரிஜிட் பாடி என்ன செய்யும் அப்படின்னா உங்களோட கேமை ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் போலவே கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். நான் இப்போ இதை வந்து 0.7 வைக்கிறேன். ஸோ இந்த காரோட ஹைட்டை பொறுத்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் 0.6 அப்படின்னு வச்சேன் அப்படின்னா இந்த கார் கரெக்டாக டெரைன்ல போயிடும். ஓகே, இப்போ நம்ம இந்த கார் ஓகே வச்சுட்டோம். ஆனால் இந்த ட்ரீஸை பாருங்க. இப்போ நான் அந்த ட்ரீஸை போனேன் அப்படின்னா அந்த ட்ரீஸ்ல இடிக்காம இந்த கார் போய்கிட்டே இருக்கும். ட்ரீஸ் வழியாக தான் போகும், ஆனால் அந்த கார் ட்ரீஸ்ல இடிக்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒரு கியூப் ஒன்று வைக்கிறேன் இந்த சிஸ்டம்ல. ஸோ 3D ஆப்ஜெக்ட்ல போயிட்டு ஒரு கியூப் வைக்கிறேன். இந்த கியூப் வச்சு நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ இந்த கியூப் எப்படி இதாகுது அப்படின்றத. ஸோ Z ஆக்சிஸ், ஓகே, அண்ட் X ஆக்சிஸ். இந்த கியூப் அந்த இடத்துல. ஸோ இந்த கியூபோடைய சைஸை நம்ம ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஸோ 2x2x2 அப்படின்னு நான் ஸ்கேல் பண்ணேன். கொஞ்சம் பெரிய சைஸாகவே இந்த கியூப் இருக்கட்டும். இப்போ நான் ப்ளே பண்றேன். நான் ப்ளே பண்ணும்போது பாருங்க, இந்த கியூப் வழியா அந்த கார் ஈஸியா பாஸ் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கியூபை நான் இடிக்கிறேன், அந்த கியூப் வழியா அந்த கார் ஈஸியா பாஸ் ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கார் இந்த கியூப் வழியா ஈஸியா பாஸ் ஆகுது. இந்த கியூபை வந்து அது மூவ் பண்ணல. ஓகே, இந்த கியூப் ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜ் மாதிரி அந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கியூபுக்கு ஒரு ரிஜிட் பாடி கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் ஆட் பண்றேன், ஒரு ரிஜிட் பாடி ஆட் பண்றேன் அந்த கியூபுக்கு. இப்போ நான் அந்த காரை வச்சு அந்த கியூபை நான் மோத ட்ரை பண்ண பாருங்க. பாத்தீங்களா, அந்த கியூப் இப்போ ஒரு ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி மாதிரியே மூவ் ஆகுது. ஸோ இந்த ரிஜிட் பாடி இருக்கிறதுனால அந்த கியூபால அந்த காரை பாத்தீங்களா, அந்த கார் அந்த கியூபை மூவ் பண்ணுது. இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ இந்த ரிஜிட் பாடி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா காட்டுறேன். நான் இப்போ ப்ளே ஸ்டாப் பண்றேன். இப்போ நம்ம அந்த கியூப்ல ஆட் பண்ண அந்த ரிஜிட் பாடியை நான் எடுத்து விட்டுறேன். ஓகே, ஸோ ரிமூவ் த ரிஜிட் பாடி காம்பனன்ட். இப்போ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா இந்த கியூப் உங்களுக்கு ஒரு ஆக்சுவல் கியூபா ஒர்க் ஆகாது. அது ஜஸ்ட் இப்போ நம்ம மூவ் ஆன மாதிரி அது வந்து இன்சைட் த டெரைன் மூவ் ஆகாது, ஏதோ ஒரு பொசிஷன் நடக்கும்போது. ஸோ பாருங்க, நான் ப்ளே பண்றேன். அந்த காரால இப்போ நம்ம கியூப் வழியா பாஸ் ஆகி போக முடியுது. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நாம் வந்து ரிஜிட் பாடி அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டை கொண்டு வரோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் எப்படி டெரைன் செட் பண்ணுறது, எப்படி ஒரு கார் கேம் உள்ள கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதில் உங்களுக்கு இந்த டெரைன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அந்த டெரைனில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான ட்ராக் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இதுதான் ரிஜிட் பாடியோட கான்செப்ட். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி ஒரு ஆப்ஜெக்டை நம்மளுடைய கேமுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஸ்கிரிப்ட் வழியா மூவ் பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நாம வந்து மூவ் பண்றது எப்படி மூவ் பண்றோம் அப்படின்னா ஏதோ ஒன்று போய் கார் வச்சு இடிச்சோம் அப்படின்னா மூவ் பண்றோம். ஆனால் அப்படி இல்லாம ஒரு ஆப்ஜெக்ட் தானா மூவ் ஆகுறது எப்படி அப்படிங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.